ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரத்தாலே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருமையாய் வழியும் உன் அருளினில் நலைய ஆனந்தமாக வருகின்றோம். நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி திருப்பதியிலே நாம் திருப்பதியிலே தனியார் ஆன்மா புதிய சரத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் நாம் திருப்பதியை செய்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களையும் வாழ்க்கையும் இயேசுவையே பாடல்களை செய்வோம். ஆசீர்வதிக்கிறவர் நம்மை தேடி வருகிறது. நம் மீது அளவற்ற அக்கறை வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக நாம் வருகிறோம், மன்னிப்பை நாடுகிறோம். எல்லாமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம்மை இதை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது உதவியை கனிவுடனே வழங்கு என்றும் அழைப்பீராக.
வழியாகவே உம்மோடு தூயாவியாரை ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞானங்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 48 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றாளர்களால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வேறு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்கொள்ளியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினென்றும் பாதாளென்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லி சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேவு மலை மீதும் கேட்டீர். பழி இருக்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழி தொண்டர்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் கூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறவும் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குரல்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் உயிர் கொண்டவர்களும் வேறெடுத்தோர், நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிமணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் நிறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்கு உரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மன்னுவரைக்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலளிப்பாளர் திருப்பாளர் 97 இறை சொற்றொடர்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரை களிகூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களிகூறுவதாக. மேகமும் காரிகளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நெருப்பு அவரும் செய்கின்றது. சுற்றிலுமுள்ள அவரது விதிகளை சுட்டரிக்கின்றது. அவரது மின்னல்கள் பூவுலகை உதவுகின்றன. மண்ணுலகம் அதை கண்டு கழுதுகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துறையின் தலைவர் முன்னிலையில்
மலைகள் வெடுகென விழுகின்றன, வானங்கள் அவரது ஆட்சியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களிடங்களும் அவரது ஆட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை எடுத்துக் கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவார். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். அல்லது நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தியில் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தியில் எழுதிய செய்தித்தார் மாலை வசனங்களிலிருந்து 15 முடிய காலத்தை சுத்தம் சிலரை நோக்கி நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல எதிர்க்க வேண்டாம். மிகுதியான சொற்களை அழித்துக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்களுடைய விண்ணகத்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளிலே அடங்கும். முறையே ஆண்டவரை முழுமனதோடு இதயத்தோடு அன்பு செய்வாயாக என்பது, பிறரை அன்பு செய்க என்பது. என்னுடைய சார அம்சம்தான் ஆண்டவரை நமக்கு கற்றுக் கொடுக்கிற விண்ணக தந்தையை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை இவ்வுலகிலே பறைசாற்றுவதும் பிறரை அயலானை நேசிப்பதும் இவை இரண்டையும் ஆண்டவர் ஒன்றாய் பார்க்கிறார். இதற்குதான் நிறைய வசனங்களும் இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று அயலானை புறந்ததினால் அதனால் ஒரு பலன் இல்லை. எனவே நான் எவ்வளவு மன்னிப்பை கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன் என்பதிலே நான் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்பது ஒரு கதை இருக்கிறது. ஜெர்மனியால் 2 அறை பிரிக்கப்பட்டதால் 2 அறை பிரிக்கப்பட்டவுடனே ஒரு ஜெர்மனியிலிருந்து அது பெர்லின் வாழ்வு சுவற்றை கட்டினார்களாம். ஒரு ஜெர்மனியிலிருந்து குப்பைகளை அள்ளி இன்னொரு ஜெர்மனியிலே தெரிந்து கொண்டே இருந்தார்களாம்.
ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கே இருந்து வளமான காய்கறிகளை இவர்கள் இன்னொரு சிறுவனுக்கு கொடுத்தார்கள். உடனே இது கதையில ஒரு நிசப்தமான உண்மை. இங்கே என்ன இடத்தில் இருக்கிறதோ அதை நான் கொடுக்கிறேன், அங்கே குப்பையாக இருப்பதை குப்பையாக கொடுக்கிறார்கள், அதை நான் அழகாய் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறேன். என்ன இங்கு இருக்கிறது என்பது நான் இங்கே ஆழமாய் பார்க்கப்பட வேண்டும். வெளியிலே சமாதானம் இருக்கிறது, அங்கு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் போது அவற்றை நான் கொடுக்க முடியும். வெளியிலே பொறாமை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் அவர்கள் கொடுப்பார். எனவே இங்கே நாம் ஜெபிப்பதை விட உண்மையாகவே உள்ளத்தை ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிறார். அதனால்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம் என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் என்ன தேவை, உங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை ஆண்டவர் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய எண்ணங்களும் நோக்கங்களும் ஆண்டவரை நோக்கி இருக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் வார்த்தைகள் நீண்டதாய் இருக்க அவசியமில்லை. ஆமென். பாடல் எண் 218. பாடல் எண் 218. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவி சின்னமா அன்பின் காணிக்கை. ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது தந்தைக்காகவும் புனித திருநேளுக்காகவும் உமது கையேற்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் மூலமாகவும் எங்களை புதுப்பிக்கும் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். எங்கள் உலகத்தும் ஆண்டதும் என்றும் குறைவுடன் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்தில் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமாத்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பதாகவே ஏற்றுவதாகவே எங்களுக்கு அனுப்பி அவரை தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத் தர தம் கைகளில் வைத்து பாடுபட்டார். இவ்வாறு அவர்
சாவையிலிருந்து உயிர்ப்பு உண்டனவும் விளங்க செய்தார். ஆகவே வாழ்ந்தவரோடும் புனிதர்களோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவேதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, தூயாகவே தூயவர் தூயவர் அனைத்துக்கும் ஊற்றுகிறார். உம்முடைய தூயாவை இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக திருரத்தமாகவும் எங்களுக்கு உளம் பணிந்து உம்மை கையளித்த பொழுது அப்பத்தை கையிலெடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சிலர்களுக்கு அளித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூறினார். இதிலிருந்து பேசும் உணவுகள் எனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். இது பாவமன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு ஒப்பந்தையும் பணியும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருவந்து உமக்கு ஊழியன்படியே தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் முகப்படுமைகளை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு நான் சார்கிறோம். ஆண்டவரே, உலகின் பரவியல் கொடுத்ததாவே நினைவுகூர்ந்து எங்கள் திருத்தந்தை நீயோ எங்கள் ஆயங்கள் ஆயங்கள் எல்லா நிலைகளாக அனைவரோடு உமது அவையுடைய நன்மைகளை செய்கிறது. மேலும் உயிர்த்தொழில் நோக்கோடு தீர்வுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரண்டோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகமுறையினுடைய செல்லும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய நகரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புனிதராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாக பங்கொள்ள தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம். இவை வழியாக இறையோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீர படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை எடுத்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையாய்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிபடுத்த உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை செய்யாததற்கும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் நிறுத்துவதை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மனிதர்களாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீரே. ஆண்டவருடைய அமைதியோடு என்று இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை சுமடுகிற சமாதானத்தை அறிவித்து வருவோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்கிறவர், நம்மை ஆட்சி செய்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர், உண்மையான செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்டு நாம் ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகத்திற்கு காத்து முடிவில்லா வாழ்வை நல்குவாராக. ஆமென். பாடலின் 288. அகமிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. அகமிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்க
முழங்கிடும் உயிர் மொழியே, ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே, உடனோடு உலகோ நடுவெழுந்தாய், உடனோடு உலகோ நடுவெழுந்தாய், உமை உடனென எமை நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. பக்கம் 316. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருமணம் நம்பிக்கையாலும் நாங்கள் வந்து திருப்பதை குறைக்கின்றது. அதுபோல ஒரு திருவையும் ஒற்றுமையை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 507. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றந்தாக எமை பாரும். வானோதம் அரசே தாயே, மன்றாட்டை தயவா கேளும். இதோ எந்தனை நீ தள்ளாமல் எக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம்
நீரே